Jesus loves our daily Bible school. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட நம்மை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல தகப்பன், நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்த நம்மை கரம் எடுத்து தூக்கி வந்தாரே, நடத்தி வந்தாரே, சுமந்து வந்தாரே. இதுவரை சுமந்தவர், தாங்கினவர், ஏந்தினவர், இனிமேலும் ஏந்தி தாங்கி சுமப்பார். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத நம்மை, ஒன்றுக்கும் உதவாத நம்மை உயர்த்தி வைத்த தகப்பன். ஹல்லேலூயா. என் மனதே சொல்லுகிறது, நீ எதற்குமே சரிப்பட்டு வரமாட்ட, நீ தகுதி கிடையாது அப்படின்னு என் மனசே அநேக நேரங்கள்ல சொல்லுது, எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுது. ஆனா என் கர்த்தர் சொல்றாரு, நீ முடியாதுன்னு சொல்லாத, தகுதி இல்லைன்னு சொல்லாத, உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன் என்று. ஹல்லேலூயா. அவருக்கு அர்ப்பணிப்போம். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. தகப்பனே, உயிர் வாழ்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கும் நான் நிற்கிறேன், நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் என்றார். உம் சுத்த கிருபை என்று சொல்லுகிற ஒரு கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லலாமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிறது உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறாங்கப்பா. எங்க அப்பா, உங்க கண்கள் எங்களை கண்டதுப்பா ஆண்டவரே. உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சரீர பலவீனங்களை எடுத்து போட்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சாவாமை உள்ளவர் சொன்னீரப்பா, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர். எங்கள் கண்களில் வடிந்த கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. 2ஆம் வசனம். பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து
அவர்களுடனே சம்பாஷித்து 3ஆம் வசனம், கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்ன என்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து சிஷ்டாந்தப்படுத்தினான். 4ஆம் வசனம், அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். 5ஆம் வசனம், விசுவாசியாத யூதர்கள் வைராகியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளியுண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். 6ஆம் வசனம், அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். 7ஆம் வசனம், இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு. 8ஆம் வசனம், இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். 9ஆம் வசனம், பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். 10ஆம் வசனம், உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜப ஆலயத்துக்கு போனார்கள். 11ஆம் வசனம், அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குலசாலிகளாய் இருந்தார்கள். 12ஆம் வசனம், அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். 13ஆம் வசனம், பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்பட்டது என்றும் தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்த பொழுது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள். 14ஆம் வசனம், உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். 15ஆம் வசனம், பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனான். 16ஆம் வசனம், அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராகியம் அடைந்து. 17ஆம் வசனம், ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். 18ஆம் அதிகாரம், அப்பொழுது எப்பிக்கூராரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். 19ஆம் வசனம், அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? 20ஆம் வசனம், நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். 21ஆம் வசனம், அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லோரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமோ ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறது இல்லை. 22ஆம் வசனம், அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று
அத்தனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவபக்தியுள்ளவர்கள் என்று காண்கின்றேன். 23ஆம் வசனம். எப்படியெனில், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். 24ஆம் வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கு ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. 25ஆம் வசனம். எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. 26ஆம் வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். 27ஆம் வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. 28ஆம் வசனம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். 29ஆம் வசனம். நாம் தேவனுடைய சந்ததியாயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கல் ஆகாது. 30ஆம் வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர்கள் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் நாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். 32ஆம் வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர், நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். 33ஆம் வசனம். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். 34ஆம் வசனம். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் முழுவதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பவுல் என்ன எழுதியிருக்கிறாரு? எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாராம்? ஜீவனை கொடுக்குறாராம். ஜீவன்னா உயிரை கொடுக்குறாரு, சுவாசத்தை கொடுக்குறாராம். உயிர் வாழணும்னா மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடுறோம் இல்லையா? அந்த மூச்சை கொடுக்குறவர் கூட கர்த்தர் தான். சகலத்தையும் கொடுக்குறார். சகலம்னா நமக்கு வாழறதுக்கு தேவையான உணவு, உடை, தங்க இடம், பொருட்கள், படிப்பு எல்லாமே, அம்மா அப்பா எல்லாமே சகலத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு. அப்போ நமக்கு தான் எல்லாமே வேணும். அதுவும் கர்த்தர்கிட்ட இருந்து நமக்கு வரணும். கரெக்டுங்களா? கர்த்தர் கொடுக்குறவர், வாங்குகிறவர் கிடையாது. ஓகேங்களா? நமக்கு யாதொன்று தேவையானது போல நமக்கு எல்லாமே தேவைப்படுது. ஒரு நாளைக்கு நமக்கு உணவு தேவைப்படுது, உடை தேவைப்படுது, தூங்குவதற்கு இடம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் கல்வி தேவைப்படுது. அதுக்கு தானே ஸ்கூல் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு உறவு தேவை. எல்லாமே நமக்கு வேணும், தெரியும். அதனால தான் ஏசப்பா எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்காக நம்ம முதலாவது நன்றி சொல்லணும். நமக்கு ஏசப்பா கொடுத்த ஜீவனுக்காக, சுவாசத்துக்காக, சகலத்துக்காகவும் நம்ம முதல்ல ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஓகேங்களா? நமக்கு எல்லாமே வேணும்.
ஆனால் கர்த்தருக்கு எதுவும் தேவைப்படாது. அவர் கொடுக்கிறவர், வாங்குறவர் கிடையாது. ஃபஸ்ட்டே ஆன்ட்டி சொன்னேன் இல்லையா, மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறது இல்லை. அதாவது மனுஷங்க பார்த்திங்கன்னா ஒரு விக்கிரகங்களை உருவாக்கி இதுதான் கடவுள் அப்படின்னு வணங்குறாங்க இல்லையா, அதுபோல் கர்த்தரை நம்ம ஒரு கல்லுனால் செதுக்கியோ இல்லை மரத்தினால செதுக்கியோ நம்ம இவர் தான் கர்த்தர், இவரை நம்ம வணங்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறது இல்லை. அவரே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின தேவன். அவர் நம்மளுடைய கையினால் செய்கிற பணிவிடையை அவர் ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. ஓகேங்களா? இப்படிப்பட்ட தேவன் எங்கே இருக்கிறாரு? நம்ம உள்ளத்தில் வாசம் செய்கிறார். கர்த்தருக்குள்ளே நம்ம அசைகிறோம், கர்த்தருக்குள்ளே தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தான் 28ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், கர்த்தர் நமக்குள்ளே நம்ம இருதயத்தில் இருக்கிறார். மற்றபடி எதுவுமே வேணாம். நம்ம கர்த்தரிடத்தில் போய் சேருவதற்கு அந்த இடத்துல நடுவில் எந்த ஒரு பொருள், எந்த ஒரு வழிபாடு, கல் வழிபாடு, மர வழிபாடு, அது மாதிரி எதுவுமே வேணாம். நம்ம கர்த்தர் நம்ம. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதுதான் 25ஆம் வசனத்தில் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் விளக்கி காட்டுகிறார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? பவுல் பிரசங்கித்த கர்த்தருடைய வசனத்தை மனவாஞ்சையாய் ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட பட்டணம். ஆ தெசலோனிக்கே பட்டணம், ஆ பெரோயா பட்டணம், ஈ அத்தேனா பட்டணம். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.